வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸில் நம்ம யூனிட் 3யோட எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா என்னன்னு போன கிளாஸஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் வாட் இஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸோ அதோட டைப்ஸ் என்னென்னது பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்னா என்ன, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா என்னன்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது கூடவே இந்த கிளாஸில் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட டைப்ஸ், ஸோ ஜஸ்ட் சிம்பிள் டைப்ஸ் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ ஷார்ட் ஃபார்மில் டெம் அண்ட் செம்னு நம்ம இதை சொல்லுவோம். ஸோ கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது, ஸோ போன கிளாஸோட கம்பேரிஷன் தட் இஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் லைட் மைக்ரோஸ்கோப்புக்கும். ஸோ illumination எப்படி கொடுக்குது, ஹை வோல்டேஜ் சிஸ்டம் தட் இஸ் எலக்ட்ரான் பீம்ஸ் அதிகமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இங்கே டங்ஸ்டன் லேம்ப் இல்லைனா சன்லைட் மூலயமா இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில் இருக்கும். ஸோ இங்கே கிளாஸ் ஆர் குவாட்ஸ் லென்ஸ் இருக்குது. ஸோ லெஸ் தென் 1000 ஆம்பியர் திக்காக இருக்குது. ஸோ இங்கே மோர் தென் 5000 ஆம்பியர் வந்து இல்லைனா 50,000 ஆம்பியர் திக்காக இருக்குது. ஸோ இமேஜ் ஆன் ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் இல்லைனா ஃபிலிம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இமேஜ் ஆன் கிரவுண்ட் கிளாஸில் நமக்கு வந்து என்ன ஆகுது, ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ ஒர்க்கிங் சைட் ஒர்க்ஸ் இன் வேக்கம் காலமில் ஒர்க் ஆகுது. இது வந்து ஒர்க்ஸ் இன் ஏர் காலமில் ஒர்க் ஆகுது. ஸோ ஒர்க்ஸ் இன் வேக்கம் காலமில் இது நம்ம பார்த்த மாதிரி ஏர் காலம். ஸோ ஸ்டார்டிங் டைம் 1 ஹவராக இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம இமீடியட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் லைட் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாம்பிள் நம்ம ட்ரை சாம்பிள் மட்டும் தான் இங்கே வைக்க முடியும். இங்கே லைவ் மெட்டீரியல்ஸும் நம்மளால் வைக்க முடியுது. ஸோ ரிசால்விங் பவர் 1.5 ஆம்பியர் ஸ்கொயராக இருக்கும். 2000 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல் தான் லைட் மைக்ரோஸ்கோப்போட ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இங்கே லோ 2000 ஆம்பியர் தான் நம்மளால் வியூ பண்ண முடியுது. ஸோ லே அவுட்னு பார்க்கும்போது 0.5லேருந்து 0.05 ஆம்பியர் கூட நம்மளால் இன்வெர்ட் பண்ண முடியுது. இங்கே 5000 ஆம்பியர் நம்மளால் அப்ரைட் பொசிஷனில் பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இஸ் அன் எலக்ட்ரான் பீம் பாஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிமென் டு ப்ரொடியூஸ் இட் இமேஜ் இஸ் கால் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ டிரான்ஸ்மிஷன் அங்கே இருக்கு இல்லையா. ஸோ எலக்ட்ரான் பீமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நம்ம வியூ பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யார் டிசைன் பண்ணது, மேக்ஸ் நால் அண்ட் எர்னஸ்ட் ரஸ்கா. ஸோ 1931. ஸோ டெம் வாஸ் ஃபர்ஸ்ட் மேட் அவைலபிள் இன் த மார்க்கெட் எப்போ 1939. ஸோ டெம் வாஸ் வைட்லி அப்ளிகேஷன் இன் த ரிசர்ச் ஆன் வைராலஜி, ஆன்காலஜி, பொல்யூஷன் ஸ்டடீஸ், மெட்டீரியல் ஸ்டடீஸ், செமிகண்டக்டர் ரிசர்ச். இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெம்மை யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரின்சிபல்னு பார்க்கும்போது பேசிக் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்னது, சிமிலர் டு த ஆப்டிக்கல் பிரின்சிபல் ஆஃப் ஆர்டினரி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ ஆர்டினரியாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் ரொம்ப ரொம்ப சிமிலரான டைப்பு தான். என்ன ஆகுது, இங்கே எலக்ட்ரான் பீம் வந்து லைட் பீமுக்கு பதிலாக இங்கே லைட்டு ப்ரொடியூஸ் பண்ணாமல் எலக்ட்ரான்ஸ் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்டிக்கல் லென்ஸுக்கு ஸோ என்ன சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லைட்டுக்கும் எலக்ட்ரானுக்கும் இங்கே என்ன ஆகுது, இங்கே எலக்ட்ரான் பீம், இங்கே லைட் பீமு, இங்கே எலக்ட்ரான் பீமு. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில்ஸ் இருக்குது, இங்கே ஆப்டிக்கல் லென்சஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ வென் த ஹை வோல்டேஜ் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ த ஃபிலமெண்ட் ஆஃப் த கேத்தோட் ரே டியூப், எலக்ட்ரான் பீம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ஃபிலமெண்ட். ஸோ நம்ம மைக்ரோஸ்கோப்பில் எப்போ நமக்கு கரண்ட் சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ ஹை வோல்டேஜ் கரண்ட் ஆன் ஆகும். ஸோ அங்கே கேத்தோட்ஸ் எல்லாமே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகுது, எலக்ட்ரான் பீம்ஸ் தட் இஸ் கேத்தோட மேனையானும் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ சேம் வோல்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அப்ளை ஆகுனுச்சு அப்படின்னா எலக்ட்ரான் பீம் அங்கே டிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதோட டைரக்ஷன் என்ன, அதோட என்ன பண்ணும், ஸோ அதோட ஃபோக்கஸை பொறுத்து நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஏரியாவுக்கு அந்த எலக்ட்ரான் பீம்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரான் பீம் வந்து பாஸ் ஆகிடலாம். அந்த ஸ்பெசிமன் வந்து மெட்டாலிக் கோல்டு இல்லை ஆஸ்மியம் இந்த ஸ்பெசிமன் அப்சர்வ் சம் ரேஸ். ஸோ அந்த மாதிரி ரேஸை மட்டும் அந்த ஸ்பெசிமன் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ சில ரேஸை அது என்ன பண்ணிடும், ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ அதோட சம் ரேஸை அது வந்து என்ன பண்ணும், அலோவ் பண்ணி. ஸோ இங்கே இமேஜின் இங்கே ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாஸ் ஆகுதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இப்படி பாஸ் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஸ்லைடு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, கேத்தோடு எல்லாமே இங்கே ப்ரொடியூஸ் ஆகி ஸோ இங்கேருந்து இப்படி கூட வரலாம், ஸோ இப்படி கூட வரலாம். ஸோ அதோட மெக்கானிசம் பொறுத்து வரும். ஸோ இன்கேஸ் இங்கேருந்து வராமல் ஸோ இப்படி இருந்து இந்த இமேஜுக்கு வந்து பீம்ஸ் எல்லாம் பாஸ் ஆகுதுன்னா இந்த ஸ்பெசிமன் என்ன பண்ணும், சில ரேஸை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும், சில ரேஸை என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும், சில இதை பாஸ் பண்ணி கூட இப்படி போக கூட அது வைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அது பண்ணுது. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஸ்பெசிமன் அண்ட் த எலக்ட்ரான்ஸ் இந்த பீம் ப்ரொடியூஸ் த இமேஜ் ஆஃப் த ஸ்பெசிமன். ஸோ நான் என்ன சொன்னேன், இங்கேருந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஸ்பெசிமனில் ஒன்று இங்கே எலக்ட்ரான் பீம்ஸ் இது ஒன்று பிடிச்சி வச்சுக்கும், இல்லை அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும், இல்லை அப்படின்னா இதை பாஸ் பண்ணி போக வைக்கும். ஸோ 3 மெக்கானிசம் தான் இது பண்ணுது. ஸோ இது எங்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்குதோ, ஸோ எந்தெந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்குதோ, ஸோ தட் இஸ் இன்ட்ராக்ஷன். ஸோ அங்கே தான் என்ன பண்ணுது,
இமேஜ் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இமேஜ் ஆஃப் த ஸ்பெசிமனை நமக்கு அப்ஜெக்டிவ் லென்ஸ் மூலியமா நம்மளால பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் இங்கேருந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? இங்கே ஸ்பெசிமன் இருக்கும். ஸோ நம்ம இப்படி வியூ பண்ணுறோம்ல. ஸோ இங்கேருந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மேக்னிஃபிகேஷன் இருக்கும், ஆம்ப்ளியார் இருக்கும், ஆம்ப்ளிஃபையர் இருக்கும். இந்த இமேஜ் எல்லாமே என்ன பண்ணுது? எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் கேனாட் பி சீன் வித் நேக்கட் ஐ. ஸோ இந்த இமேஜை நம்மளால நேக்கட் ஐல பார்க்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க? ரெக்கார்ட் பண்ணி ஸ்க்ரீனில் போட்டு அதை ஃபோட்டோகிராஃப் பிடிச்சி தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதோட வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு. ஸோ 0.05 ஆம்பியர் இல்லைனா 0.005 நானோமீட்டரில் இருக்குது. ஸோ த டெம் கன்சிஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான் கன் இருக்குது, கண்டென்சர் லென்சஸ் இருக்குது, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது, ஆம்ப்ளிஃபையர் லென்ஸ் இருக்குது, ப்ரொஜெக்டார் லென்ஸ் இருக்குது, ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் இருக்குது, இல்லைனா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் கன்னு தான் எங்கள் மெயின் சோர்ஸு. ஸோ பீமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் தான் இது யூஸ் பண்ணிருக்கோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் வி ஷேப்டு ஃபிலமெண்ட் இருக்குது. ஸோ வென் இட் சிலிண்டர் அண்ட் ஆனோட் பிளேட் வித் அ ஹோல் அட் த சென்டர். ஸோ சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிலிண்டருக்குள்ளே ஆனோட்ஸ் கேதோட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஹோல் வந்து சென்டரில் இருக்கும். ஸோ வென் cylinder is a small cup-like structure with the hole at the bottom. ஸோ பாட்டமில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோலில் சிலிண்டர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ வி ஷேப்டு ஃபிலமெண்ட் இஸ் கெப்ட் இன் த கப்பு. ஸோ இந்த கப்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த வி ஷேப்டு ஃபிலமெண்ட்டை நம்ம வச்சுருப்போம். ஸோ ஆக்ட் அஸ் அ கேத்தோடு பாஸ் ஆகிற இடமா இது வந்து என்ன ஆகுது? ஆக்ட் ஆகுது. வென்ன ஹை வோல்டேஜ் கரண்ட் அப்ளை ஆகிடுச்சுன்னா இந்த ஃபிலமெண்ட்டும் ஆனோட பிளேட்டும் இந்த ஃபிலமெண்ட் ஹீட் அப் ஆக ஆரம்பிச்சிடுமா? ஸோ இன்கேண்டசன்ஸ் ஃபார் எமிட்டிங் எலக்ட்ரோட். ஸோ எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சிலிண்டர் லைக் ஆனோட் டியூப் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா கேத்தோட ஷீல்டாக வந்து எல்லாத்தையும் எமிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஆனோட வந்து அட்ராக்ட் பண்ணிக்குமா? தே ஆர் ஃபோர்ஸ்ட் அவுட் த்ரூ த எலக்ட்ரான் கன் இஸ் பிளேஸ்ட் அட் த டாப் ஆஃப் த டெம். ஸோ எலக்ட்ரான் கன் என்ன பண்ணுது? மேலே டாப்பில் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் ஆனோட்ஸ் அந்த கேத்தோட்ஸ் எல்லாமே பாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த 2 கண்டென்சர் லென்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் கன்னுக்கு அடியில் 2 கேத்தோட் லென்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் நத்திங் பட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில்ஸ். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்? இது எல்லாமே ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில்ஸ். தட் இஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு காயில் ஆஃப் தட் இஸ் நம்ம அந்த காப்பர் வயர் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த காப்பர் வயர்லேருந்து எப்படி கரண்ட் வருது? ஸோ அங்கே நிறையா ஆனோட்ஸ் அண்ட் கேத்தோட்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் சர்க்யூட் பாக்ஸ் இருக்குது. சுவிட்ச் போட்டால் ஆனோட கேத்தோட பாஸ் ஆகிது, நமக்கு லைட் எமிட் ஆகுது. ஸோ அதே மாதிரி விஷயம் தான் இதுலேயும். ஸோ இது என்ன பண்ணும்? அது கலெக்ட் பண்ணும். ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் பீம், ஒரு நல்ல லைட்டை வந்து அது கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்பெசிமனில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்பெசிமனை நமக்கு காமிக்கும். ஸோ ஜஸ்ட் பிலோ த செகண்டரி கண்டென்சர் லென்ஸ்களில் ஸ்பெசிமன் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும். ஒரு தின் செக்ஷன் ஆஃப் ஸ்பெசிமனை நம்ம பிளேஸ் பண்ணிட்டு தின் பிளாஸ்டிக் ஃபிலிம் அங்கே இருக்கும். ஸோ காப்பர் கிரிட் தட் இஸ் காப்பர் கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ கிரிட்டோட சைட்ஸ் 2.2 நானோமீட்டர் இருக்கலாம், 3 நானோமீட்டர் இருக்கலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பெசிமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மவுண்டட் கிரிட் தட் இஸ் இப்படி இருக்கும். அந்த கிரிட் மேலே நம்ம வச்சுருவோம். ஸோ இந்த பாத் ஆஃப் த எலக்ட்ரான் பீம். ஸோ எலக்ட்ரான் பீம் அந்த கிரிட் மேலே அடிக்கும் போது நமக்கு என்ன தெரியும்? அந்த இமேஜ் தெரியும். The objective lens is another electromagnetic coil which is placed below the specimen stage. So objective lens என்றது என்னது? இன்னொரு electromagnetic coil. Specimen stage கீழே இது வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் கலெக்ட்ஸ் த இமேஜ் ஆஃப் த ஸ்பெசிமன் அண்ட் ஃபோக்கஸஸ் இட் டுவார்ட்ஸ் த ஆம்ப்ளிஃபையர் லென்ஸ். ஸோ அந்த ஸ்பெசிமனில் அந்த இமேஜை கலெக்ட் பண்ணிட்டு ஆம்ப்ளிஃபையர் லென்ஸுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குது. த ஆம்ப்ளிஃபையர் லென்ஸ் இஸ் yet another electromagnetic coil kept just below the objective lens. ஸோ ஆம்ப்ளிஃபையர் லென்ஸ்ன்றது என்னது? அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் கடியில் வைக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் மேக்னிஃபைஸ் த இமேஜ் ப்ரொடியூஸ் பை த அப்ஜெக்டிவ் லென்ஸ் டு த 1000 times. ஸோ 1000 times இந்த இமேஜை இது மேக்னிஃபை பண்ணுது. The objective lens is another electromagnetic coil which is placed below the specimen stage. So the objective lens என்றது என்னது? இன்னொரு electromagnetic coil. நம்ம சொன்ன மாதிரி இது specimen stageக்கு below தான் இருக்குது. ஸோ இது இமேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆம்ப்ளிஃபையர் லென்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். இந்த ஆம்ப்ளிஃபையர் லென்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு 1000 times. ஸோ ஐ எம் அகெயின் ரிப்பீட்டிங் த next point. A projector lens collects the magnified image and focuses onto a center screen or photographic plate. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்டார் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மேக்னிஃபை பண்ண இமேஜஸை ஃப்ளூரசன்ட் தட் இஸ் லைட் எரியக்கூடிய அந்த ஸ்க்ரீன்லேயும் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்லேயும் என்ன பண்ணும்? ப்ரொஜெக்ட் பண்ணுது. இந்த என்டையர் செட்டப்புமே வேக்கம் டியூப்பில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி வேக்கப்ஸ் ஒன்லி ஸ்ட்ரைட் லைனில் தான் மூவ் ஆகும். அது எங்கே தான் மூவ் ஆகுது? நமக்கு வேக்கம் டியூப்பில் மட்டும்தான் அது வந்து மூவ் ஆகும். ஸோ யூஸ்வலி வேக்கம் ப்ரெஷர் ஸோ 10⁻⁷ to 10 pascals is applied in the vacuum tube. ஸோ இந்த பாஸ்கல்ஸ் ரேஞ்சில் தான் என்ன இருக்குது? இந்த
ஸ்பேஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வைல் TEM இஸ் ஒர்க்கிங் a large amount of heat is flowing through the electromagnetic coils. ஸோ நிறைய காயில்ஸ் அங்கே லோட் ஆகுறனால தான் என்ன ஆகுது, TEM ஹீட் ஆகி அது நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதோட விளைவாக TEM ஒரு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் வரைக்கும் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அப்பாரட்டஸை நம்ம லோயர் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணுன்றதுக்காக கூலிங் வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம், டெம்முக்குள்ளே சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ சாம்பிள் ப்ரிப்பரேஷனில் பார்க்கும்போது பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் எல்லாமே எலமெண்ட்ஸ் அங்கே எல்லாமே லோயர் அட்டாமிக் வெயிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் மாதிரியான மூலக்கூறுகள் கொண்டதாக தான் இருக்கும். ஸோ they do not give high resolution images under TEM examinations. ஸோ டெம்மில் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஹை ரிசல்யூஷன் இமேஜஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால இந்த பயாலஜிக்கல் நேத்தே நம்ம பார்த்துருப்போம், தட் இஸ் போன கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம என்ன சொல்லியிருப்போம், பயாலஜிக்கல் சாம்பிள்ஸில் அதிகமான கார்பன் ஆட்டம்ஸ், தட் இஸ் ஹெவி ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கும். தட் இஸ் கோல்டு ஒரோஸ்மியம் அப்படின்ற அந்த எலமெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் பீம்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த அப்சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் மட்டும், அந்த ஸ்பெசிமனில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் பிரைட்டராக நமக்கு வியூ ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே விஷயம்தான் இங்கேயும். ஸோ அந்த பயாலஜிக்கல் சாம்பிளை கோல்டு ஒரோசிமியம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக லோட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபிக்ஸேஷன் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். தட் இஸ் ஸ்ட்ரெயின் ஊற்றி சாம்பிள் மேலே ஸ்ட்ரெயின்ஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம். அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது ஒரு கலரை எமிட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஹெவி ஆட்டம்ஸ் ப்ரொடக்ட்ஸ் த ஸ்பெசிமன் ஃப்ரம் டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேக்கம் இன் த டெம். ஸோ டெம் என்ன பண்ணுது, நிறைய ஹெவி ஆட்டம்ஸை வந்து அவங்க கார்பன் ஆட்டம்ஸ், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், இது மாதிரி நிறைய மூலக்கூறுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஸோ டெம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹெவி ஆட்டம்ஸு வேக்கம்லேருந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் அது காஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ என்ன பண்ணும், பாதுகாத்துக்கும். ஸோ சாம்பிள் ப்ரிப்பரேஷன் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் ஸோ வெட் ஸ்பெசிமனை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டீஹைட்ரேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் தண்ணி இல்லாமல் அதை நம்ம என்ன பண்ணணும், வாட்டரை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை என்ன பண்ணுறோம், எத்தனால்லையோ அசிட்டேட்லேயோ நம்ம என்ன பண்ணுறோம், அசிட்டோன் இல்லை அசிட்டேட்டில் நம்ம வந்து டிப் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஃபிக்ஸேஷன் அப்படின்னா என்னது, ஒரு கெமிக்கல் ப்ராசஸிங் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்பெசிமன். ஸோ ஒரு ஸ்பெசிமன் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்பியூட்டம் சாம்பிள், தட் இஸ் ஓகே நம்ம சலைவரி சாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட சலைவரி சாம்பிள் எடுத்து நான் அதில் வச்சுட்டு நான் அதில் ஒரு ஸ்டெயின் ஊற்ற போகிறேன். ஸோ சலைவால் என்னென்ன பாக்டீரியாஸ் இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ என்னோட நேக்கட் ஐக்கு அந்த ஸ்பெசிமனோட என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு ஸ்டெயின்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டெயினை நான் யூஸ் பண்ண மூலயமா இங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமில் இந்த கலரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணும், மைக்ரோஸ்கோப்பில் கொஞ்சம் தெளிவாக காமிக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெபிலைசஸ் த மாலிகுலர் ஆர்கனைசேஷன் ஆஃப் அன் சச் ஐட்டம். ஸோ ஃபஸ்ட் நான் அந்த ஆர்கானிசம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஆர்கானிசமோட ஷேப் எப்படி இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன், அந்த ஆர்கானிசமை நான் எப்படி கண்டுபிடிப்பேன், ஃபஸ்ட்டு அந்த ஆர்கானிஸோட ஷேப் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்காக தான் ஸ்டெயினை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். So it is done by immersing the specimen in a chemical preservatives called fixatives for a considerable time. ஸோ நான் சொன்னதே தான். ஸோ ஃபிக்ஸேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையுமே அதை நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸில் நம்ம டிப் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஆஸ்மியம் டெட்ராக்சைட், லியூட்டரால்டிஹைட், பொட்டாசியம் பெர்மேங்கனேட், ஃபார்மலின், இது எல்லாமே என்னது, ஒரு காமன் ஃபிக்ஸேட்டிவ்ஸ் ஃபார் பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ். ஸோ பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ்க்கு இது எல்லாமே என்னது, ஒரு காமன் ஃபிக்ஸேட்டிவ்ஸாக ஆக்ட் ஆகுது. These fixatives form covalent bonds with biological molecules like protein and lipids. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபிக்ஸேட்டிவ்ஸ் எல்லாமே கோவலண்ட் பாண்ட் ஆயிக்குது. ஸோ மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், இது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கோவலண்ட் பாண்ட்ஸ், தட் இஸ் த ஃபிக்ஸேட்டிவ்ஸ் எல்லாமே கோவலண்ட் பாண்ட் வந்து பாண்ட் பண்ணிக்குது. ஸோ தீஸ் ஸ்டெபிலைஸ் த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இந்த ஸ்பெசிமன். ஸோ ஒரு பாண்டு கிரியேட் பண்ணுறதுனால அதோட ஆர்கனைசேஷன் அங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்குது. ஸோ ஃபிக்ஸேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா த ஸ்பெசிமன் இஸ் எம்படட் இன் அ ஹார்ட் எம்படடிங் மீடியம் லைக் அரல்டைட்,
Privostopol W or 8008 12 or plastic medium. ஸோ இந்த ஸ்பெசிமன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மீடியமில் வச்சுறோம். தட் இஸ் அர்ஹல்டைட் பிரைவஸ்டோபால். ஸோ எப்சானு, ஸோ பிளாஸ்டிக் மீடியமில் நம்ம வச்சிடணும். இந்த ஸ்பெசிமன் மீடியமை நம்ம ஒரு தின் செக்ஷன்ஸாக, தட் இஸ் 50 to 100 நானோமீட்டர் தின்னாக நம்ம கட் பண்ணி அதோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி யூஸிங் அ கிளாஸ்ட் ஆர் டைமண்ட் லைஃப் ஃபிக்ஸ்ட் இன் அன் அல்ட்ரா மைக்ரோட்டோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த கிளாஸ்ட் ஆர் டைமண்ட் நைஃப் ஃபிக்ஸ்ட் இன் அல்ட்ரா மைக்ரோட்டோம். ஸோ அல்ட்ரா மைக்ரோட்டோம் அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ டெம்மோட மைக்ரோஸ்கோப்போட ஒரு பார்ட்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய டைமண்ட் நைஃப் அது என்ன பண்ணும், அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடும். The thin section is mounted on a copper grid of 3 mm diameter and covered with the parlodon. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த 3 mm டயமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் கிரிட் செக்ஷனை தின் செக்ஷன் ஆக்கி, ஸோ தின்னாக இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் என்ன பண்ணுறாங்க, காப்பர் கிரிட்டில் மவுண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது எவ்வளோ டயமீட்டரில் இருக்குது, 3 mm இருக்குது. ஸோ அதை பார்லோடான், தட் இஸ் எல்லாமே ஒரு மெட்டீரியல் தான். ஸோ அதை போட்டு கவர் பண்ணி வச்சிடுறாங்க. This section is then kept dipped in a solution containing heavy metal ion. For this section is kept in a dipped in metallic staining. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மெட்டாலிக் ஸ்டெயினிங் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சொல்யூஷனில் அதுக்காக டிப் பண்ணி வச்சிடறோம். ஸோ என்னென்ன ஸ்டெயின்ஸ் அதில் இருக்கும், ஸோ பாஸ்போர்டன் ஸ்டேட், lead acetate, ஸோ lead hydroxide, osmium tetroxide. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெயினிங்காக யூஸ் பண்ணிக்கிறோம். தீஸ் மெட்டாலிக் ஸ்டெயின்ஸ் எல்லாமே கிளியர் கான்ட்ராஸ்ட், அந்த ஸ்பெசிமனுக்கு கிளியர் கான்ட்ராஸ்ட்டை கொடுக்குது. இந்த ஸ்பெசிமன் மவுண்டட் கிரிட் இஸ் தென் பிளேஸ்ட் ஆன் த ஸ்பெசிமன் ஸ்டேஜ் பிட்வீன் த கண்டென்சர் காயில் அண்ட் த அப்ஜெக்டிவ் காயில். ஸோ கண்டென்சர் காயிலுக்கும் அப்ஜெக்டிவ், ஸோ நமக்கு தெரியும் கண்டென்சர் காயில்னா என்ன, அப்ஜெக்டிவ் காயில்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டென்சர் காயில் என்ன பண்ணும், ஸோ அப் அண்ட் டவுன் இது பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்ஜெக்டிவ் காயிலும் அதுக்காக தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சைடில் ஃபார்வர்ட், ஃப்ரண்ட், பேக்வர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்காகவும் இந்த மைக்ரோஸ்கோப்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்ஸில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்பெசிமனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறமா இமேஜ் ஆஃப் அ ஸ்பெசிமன் இஸ் வியூவ்டு த்ரூ த ஆப்டிக்கல் சிஸ்டம். ஸோ நம்ம இமேஜை பார்க்கணும் இல்லையா, ஸோ ஆப்டிக்கல் சிஸ்டமில் நம்ம அதை வியூ பண்ணுறோம் டு சூஸ் அ சூட்டபிள் செக்ஷன். ஸோ எந்த செக்ஷன் வேணும், இப்போ நான் 10x பார்க்க போகிறேன்னா, இல்லை நான் 100x நான் பார்க்க போகிறேன்னா, இல்லை 45x நான் பார்க்க போகிறேன்னா, எனக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணும், எனக்கு எந்த அளவுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்கு அந்த ஸ்பெசிமனை நம்ம வச்சுட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். இமேஜ் ஆஃப் த செலக்டட் செக்ஷன் இஸ் தென் வியூட் ஆன் அ fluorescent screen or captures in a photographic plate. ஸோ என்ன சொல்ல வராங்க, image of a selected section is then viewed on a fluorescent screen or captures in a photographic plate. நம்ம சொன்ன மாதிரி அந்த செலக்டட் செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன்லேயோ இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்லேயோ நம்ம வியூ பண்ணுவோம். ஸோ டெம் இஸ் அன் ஐடியல், ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டெம் இஸ் அன் ஐடியல் டூல் ஃபார் ஸ்டடிங் ஆஃப் அன் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ செல்ஸ். ஒரு செல்லோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு நமக்கு இந்த டெம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் இஸ் எம்ப்ளாய்ட் இன் அ லோக்கலைசேஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்டை பார்க்கலாம், என்சைம்ஸை பார்க்கலாம், ப்ரோட்டீன் செல்லில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் என்னென்னு பார்க்கலாம், செல்லோட ஆர்கன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் வைரஸஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ். ஸோ பிளான்ட் வைரஸ் என்ன, அனிமல் வைரஸ் என்ன அப்படின்ற அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெம்மோட மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கலாம். So it is used in cancer research for the cytological observation of cancer cell. So cancer oda cells பார்க்கிறதுக்கும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. So scanning electron microscope. So same electron microscope that scans the surface of a specimen by passing an electron beam is called scanning or electron microscope. So என்ன சொல்றோம், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை ஸ்கேன் பண்ணி, அதாவது அந்த சர்ஃபேஸோட ஸ்பெசிமனை ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்பெசிமனை ஒரு பீமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் செம் யார் கண்டுபிடிச்சது, மேக்ஸ்வெல் இன் 1935. ஸோ இட் ஸ்கேன்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெசிமன் யூசிங் எலக்ட்ரான் பீம் more like a Xerox machine scanning the surface of the paper by laser beam. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், லேசர் பீம் மூலயமா எப்படி ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் நம்ம ஒரு காப்பி போடுறோமோ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் பீம்
பீம்ஸ் மூலியமா அந்த ஸ்பெசிமனை ஸ்கேன் பண்றோம். தட் இஸ் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இதோட பிரின்சிபல் என்ன? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, செம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ எதுக்கு? அந்த ஸ்கெல்லோட ஆர்க்கிடெக்சர் என்னன்னு பார்க்கறதுக்கு, அதோட மெம்பரேன் என்னன்னு பார்க்கறதுக்கு, அதோட ஆர்கனல்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு இந்த செம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, செம் ஆல்சோ யூசஸ் an electron beam as illumination and electromagnetic coils to direct the path of electron beam. So when electron beam is focused on the specimen, it produces secondary electrons, backscattered electrons, so uncharacterized X-ray. ஸோ என்ன சொல்றாங்க? ஸ்கெம்மை நம்ம ஒரு எலக்ட்ரான் பீம் இலுமினேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல், ஸோ எலக்ட்ரான் பீமு அந்த மேக்னெட்டிக் காயில்ஸில் எப்படியெல்லாம் பரவுது, ஸோ அந்த எலக்ட்ரான் பீமு அந்த ஸ்பெசிமனில் படும்போது அது எப்படி செகண்டரி எலக்ட்ரான்ஸை கன்வே பண்ணி, ஸோ ஒரு ப்ரைமரி எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது போய் டைரெக்டாக ஸ்பெசிமனில் படும், அந்த ஸ்பெசிமன்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த செகண்டரி எலக்ட்ரான்ஸ் மறுபடியும் பேக் ஸ்கேட்டர்டு எலக்ட்ரான்ஸாக எப்படி மூவ் ஆகி அங்கே ஒரு எக்ஸ்ரே இமேஜ் எப்படி நமக்கு வெளியே கிடைக்குதுன்றது தான் இதோட பிரின்சிபல். ஸோ செகண்டரி எலக்ட்ரான்ஸ், ஸோ என்ன சொல்கிறாங்க? வாட் இஸ் செகண்டரி எலக்ட்ரான்ஸ்? ஸோ ப்ரைமரி எலக்ட்ரான்ஸ்ன்னு நம்ம பார்க்கக்கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ப்ரைமரி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த மைக்ரோஸ்கோப்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடியது. ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ப்ரைமரி எலக்ட்ரான்ஸ் டைரெக்டாக போய் இந்த ஸ்பெசிமனை ரீச் பண்ணும். ஸோ இந்த ஸ்பெசிமன் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரைமரி எலக்ட்ரான்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த ஸ்பெசிமனில் போய் ரீச் ஆகும். ஸோ இந்த ஸ்பெசிமனில் ரீச் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எல்லாத்தையுமே இந்த ப்ரைமரி எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்பெசிமன் என்ன பண்ணும்? அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெசிமன் என்ன பண்ணும் அப்படின்னா, செகண்டரி எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் அது கன்வே பண்ணியிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? தட் இஸ் இதோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிவிட்டு ப்ரைமரி எலக்ட்ரான்ஸ் அப்சார்ப் பண்ணிட்டு இது ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸை வெளியிடும். ஸோ இதை தான் நம்ம செகண்டரி எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்ரே இமேஜாக கன்வெர்ட் ஆகும். ஸோ தட் இஸ் ஃபோட்டோ காப்பீஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ த எலக்ட்ரான்ஸ் reflected by the sample due to elastic scattering property are called backscattered electrons. ஸோ இங்கிருந்து இங்கே எலக்ட்ரானையும் இங்கிருந்து இங்கே எலக்ட்ரானையும் அந்த மைக்ரோஸ்கோப் எப்படியெல்லாம் ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்றது தான் நம்ம backscattered electrons படிக்கிறோம். ஸோ BSc gives information about the distribution of different elements in the sample. ஸோ எப்படி இங்கேருந்து ஒரு ஆட்டம் இங்கே போகுது, ஸோ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் எப்படி இங்கே மூவ் ஆகுதுன்றதை படிக்கிறது தான் இந்த பிஎஸ்சி நமக்கு சொல்லி தருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ் are emitted by the sample when the electron beam removes electron in inner shells of the atoms at the surface of the specimen. ஸோ என்ன சொல்கிறாங்க? இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த எக்ஸ்ரேஸ் மூலமா எமிட் ஆகுது அப்படின்றது அதோட சிம்பிள் கான்செப்ட். ஸோ ஏசி, பிஎஸ்சி அண்ட் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே இது எல்லாத்தையுமே நம்ம அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ண முடியும். எப்படி? செப்பரேட் ஸ்பெஷலைஸ்ட் டிடெக்டர்ஸ் மூலியமா. ஸோ த பீம் current absorbed by the specimen is detected and used to create the current distribution in the specimen. ஸோ என்ன சொல்கிறாங்க? இந்த பீம் எல்லாமே எப்படி அப்சார்ப் ஆகுதோ இந்த ஸ்பெசிமன் அப்சார்ப் பண்ணிக்கிற எல்லா பீம்ஸுமே எப்படி டிடெக்ட் பண்ணப்படுது, ஸோ அது எப்படி அந்த ஸ்பெசிமனை நம்ம அப்சார்ப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்றது தான் சொல்ல வராங்க. ஸோ எலக்ட்ரான் ஆம்ப்ளிஃபையர்ஸ் of different kinds, that is collector, scintillator and PMT, இது எல்லாமே this is a kind of electron amplifiers அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் எவ்வளோ எலக்ட்ரிக் சிக்னல்ஸில் நம்மளால் ஒரு இமேஜை பார்க்க முடியுதுன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு பிரைட் ஸ்பாட்ஸ் ஆஃப் வேரியிங் டென்சிட்டி பை ஸ்கேனிங் சர்க்யூட் டு கிவ் த இமேஜ் ஆஃப் அன் ஸ்க்ரீன். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ரேயில் பாஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த சிக்னல்ஸ் எல்லாமே பிரைட் ஸ்பாட்ஸாக நிறைய டென்சிட்டியில் எப்படி ஸ்கேன் ஆகுது, எப்படி சர்க்யூட்டை போய் ரீச் பண்ணுது, ஸோ அந்த சர்க்யூட்டில் எப்படி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எப்படி இருக்குது? ஸோ செம் அப்படின்றது எலக்ட்ரான் கன் இருக்குது, 2 கண்டென்சர் காயில்ஸ் இருக்குது, ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது, ஸோ ஸ்பெசிமன் கிரிட் இருக்குது, கிரிட்ஸ் இருக்குது, ஸ்பெசிமன் ஸ்டேஜ் இருக்குது, ஸ்கின்டிலேட்டர் இருக்குது, ஃபோட்டோ மல்டிப்ளை டியூப். ஸோ அதுதான் நம்ம பிஎம் பார்த்தோமா. ஸோ ஸ்கின்டிலேட்டர்ன்றது ஒன்றும் கிடையாது, இல்லுமினேஷன் சேம்பர். ஸோ ஃபோட்டோ மல்டிப்ளை டியூப். ஸோ அந்த ஃபோட்டோ அந்த ஸ்கின்டிலேட்டர் கொடுக்கக்கூடிய அந்த இல்லுமினேஷனை வச்சு இந்த ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் தட் இஸ் ஃபோட்டோஸை மல்டிப்ளை பண்ணி அது நிறைய ஆங்கிள்ஸில் நிறைய டைமென்ஷன்ஸில் நமக்கு காமிக்கும். ஸோ ஸ்கேனிங் சர்க்யூட், எக்ஸ்ரே டிடெக்டார் எப்படி இருக்குன்றதை பார்க்கறது தான் இந்த செம்மில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ஸோ எலக்ட்ரான் கன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்?
எலக்ட்ரான் பீம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும். ஸோ இது ஒரு வி ஷேப்டு ஃபிலமெண்ட்டாக இருக்குது. ஸோ வெனிட் சிலிண்டர் அண்ட் ஆனோட் பிளேட் வித் அ ஹோல் இன் த சென்டர். ஸோ வெனிட் சிலிண்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது கூடவே ஆனோட் பிளேட்டும் இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இந்த சிலிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு ஸ்மால் கப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். பாட்டமில் இருக்குது. ஸோ வி ஷேப்டு ஃபிலமெண்ட் அப்படின்றத நம்ம இந்த கப் இன்சைடில் தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது ஒரு கேத்தோட் சாம்பராகவும் இது வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ வென் ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து அங்கே அப்ளை ஆகும்போது ஃபிலமெண்ட் ஹீட் ஆகும். ஸோ ஃபிலமெண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, ஸ்டீல் ராட் மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அது ஹீட் ஆகுறனால அங்கே இன்கேண்டசன்ஸ் தட் இஸ் த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எமிட் ஆகுது. ஸோ ஆனோட் பிளேட்டுக்கு எல்லாமே பாஸ் ஆகுது. ஸோ ஆனோட் பிளேட் எல்லாமே பாஸ் ஆகி கேத்தோட் ஷீல்டை வந்து அட்டாச் பண்ணிக்குது. ஸோ எலக்ட்ரான் கன் எங்கே இருக்குது? செம்மோட டாப்பில் இருக்குது. ஸோ 2 கண்டென்சார் லென்சஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் கன்னுக்கு அடியில். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் தட் இஸ் அது எல்லாமே என்னது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில்ஸு. இது என்ன பண்ணுது? கலெக்ட் பண்ணி கான்சன்ட்ரேட் த எலக்ட்ரான்ஸ் இன்டு ஸ்ட்ராங் எலக்ட்ரான் பீம். ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரான் பீமாக இதை வந்து மாற்றுது. ஸோ செகண்ட் கண்டென்சார் கீழே there is a deflection coil to change the direction of the electron path. ஸோ எலக்ட்ரான் பாத் மறுபடியும் ஸ்பெசிமனில் பட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி வந்து அது திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகணும்ன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரான் பீம் ரிஃப்ளெக்டர் வந்து அங்கே இருக்குது. ஸோ ஃபோக்கஸிங் ஆன் எலக்ட்ரான் பீம் ஆன் ஸ்பெசிமன் ஸ்டேஜ். ஸோ எலக்ட்ரான் பீம்ஸ் எப்படி ஸ்பெசிமன் ஸ்டேஜை மூவ் ஆக போகுதுன்றது தான் இதோட டோட்டல் ஃபோக்கஸ்மே அங்கே தான் இருக்குது. ஸோ ஸ்பெசிமன் ஸ்டேஜ் எங்கே இருக்கும்? டிஃப்ளெக்ஷன் காயில் கீழே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் இப்படி இருக்கும். ஸ்லாண்டிங் பொசிஷனில் 450 டிகிரிஸில் எலக்ட்ரான் பாத்தில் இருக்குது. ஸோ செப்பரேட் எலக்ட்ரான் டிடெக்டர்ஸ் எல்லாமே வேக்கம் டியூப்ல அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஈச் ஆஃப் தீஸ் எலக்ட்ரான் டிடெக்டர் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அ கலெக்டார். இந்த எலக்ட்ரான் டிடெக்டர்ஸ் எல்லாமே அதில் ஒரு கலெக்டார்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் அது ஃபுல்லாகவே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின்டிலேட்டர் இருக்குது. அப்புறம் ஒரு பிஎம்டி இருக்குது. ஸோ எலக்ட்ரான் ஆம்ப்ளிஃபையர் ஆர் கனெக்டட் வித் த டிடெக்டர்ஸ். ஸோ எலக்ட்ரான் ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாமே டிடெக்டார்ஸ் கூட கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிக் சிக்னல்ஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த இமேஜை நம்ம ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் மானிட்டர்லேயோ இல்லை ஹார்ட் டிஸ்க்லேயோ நம்ம என்ன பண்ணலாம்? கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு பிரைட் ஸ்பாட்ஸ் ஆஃப் வேரியிங் டென்சிட்டி பை அ ஸ்கேனிங் சர்க்யூட் டு கிவ் த இமேஜ் ஆஃப் அ ஸ்பெசிமன். ஸோ இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எல்லாமே ஒரு பிரைட் ஸ்பாட்டாக கன்வெர்ட் ஆகி ஸோ அது ஸ்கேனிங் சர்க்யூட்டில் ஒரு இமேஜாக நமக்கு கன்வெர்ட் ஆகி கொடுத்துரும். ஸோ இந்த என்டையர் சிட்டப்மே வேக்கப் டியூப்ல நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி எலக்ட்ரான் பீம்ஸில் எலக்ட்ரான் பீம் மைக்ரோஸ்கோப் தட் இஸ் எலக்ட்ரான் பீம் கண்டிப்பாக வேக்கமில் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேக்கமில் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ த என்டையர் செட்டப்மே வேக்கம் டியூப்ல தான் நடக்கும். ஏன்னா வேக்கமில் மட்டும்தான் எலக்ட்ரான் ஸ்ட்ரெயிட் லைனில் ஆக்ட் ஆகும். ஸோ வேக்கம் வந்து என்ன ஸ்பீடில் இருக்குது? ஸோ 10⁻⁷ ஸோ 10⁻−9 பாஸ்கல்ஸ்லையும் தான் இந்த வேக்கம் டியூப்ல இதை வந்து அப்ளை ஆகும். ஸோ வைல் செம் இஸ் ஒர்க்கிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வெளியே வரும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில்ஸாக இது எல்லாமே வெளியே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அஸ் அ கான்சிக்வென்ஸாக செம் ஹீட் ஆகும். ஸோ கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டுக்கே செம் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது கூடவே என்ன சொல்கிறாங்க? இன் ஆர்டர் டு கீப் த apparatus at a lower temperature கூலிங் வாட்டர் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? சாக்குலேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஸ்பெசிமன் ப்ரிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிமன் ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரை மெட்டீரியல்ஸ் சட் அஸ் வுட்டு, போனு, ஃபெதர்ஸு, இன்செக்டோட விங்ஸு, ஷெல்ஸு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? இது எல்லாமே எலக்ட்ரான்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இந்த இமேஜில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஜென்ரலி மெட்டாலிக் கோல்டு, பிளாட்டினம், டங்ஸ்டன், இரிடியம், ஆஸ்மியம், குரோமியம், கிராஃபைட் ஸோ இது எல்லாத்தையும் கோட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பெசிமன் எல்லாத்தையும் கிரிட்டில் பிளேஸ் பண்ணிட்டு ஸ்பெசிமன் ஸ்டப் தட் இஸ் ஸ்டோர் பாக்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதில் பிளேஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் வெட் ஸ்பெசிமன் ஃபார் செம் எக்ஸாமினேஷனில் இன்னும் கொஞ்சம் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபிக்சேட்டிவ்ஸ் மூலயமா ஃபிக்ஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஸ்டெய்னிங் ஊற்றுவோம். ஸோ அதில் மாலிகுலர் ஆர்கனைசேஷன் அதில் நிறையா இருக்கும். ஸோ தட் இஸ் ஆஸ்மியம் டெட்ராக்சைட், கிளூட்டரால்டிஹைட், பொட்டாசியம் பெர்மேங்கனேட், ஃபார்மரின் ஸோ இது எல்லாமே காமன் ஃபிக்சேட்டிவ்ஸாக வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபிக்சேட்டிவ்ஸ் எல்லாமே கோவலன்ட் பாண்ட் மூலயமா அட்டாச் ஆகி இருக்கிறனால பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ்னால ஸோ இதில் இருக்கக்கூடிய லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாத்தையும் நம்மளால் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனாக பார்க்க முடியுது. ஸோ இந்த கெமிக்கல் ஃபிக்சேஷன் எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணணும்? நம்ம முன்ன படித்த மாதிரி டீஹைட்ரேட் பண்ணணும். ஸோ எத்தனால் அசிட்டோன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அல்ட்ரா தின் லேயராக நம்ம என்ன பண்ணுவோம்?
எலக்ட்ரோ கண்டக்டிவ் அலாய் தட் இஸ் இந்த ஸ்பெசிமனை நம்ம இந்த மாதிரி நிறைய இந்த எத்தனால் அசிட்டோன் இது எல்லாத்தையும் டிப் பண்ணி வைக்கும்போது அது என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸை கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அல்லாயாக இது மாறிடுது. இந்த மெட்டாலிக் கோட்டிங் நம்ம இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி வைக்கிறனால அது என்ன பண்ணுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸ் அந்த ஸ்பெசிமன். ஸோ நம்ம ஓப்பனில் ஒரு எலக்ட்ரானை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள், ஆட்டம்ஸ் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு பொருளை ஓப்பனில் வைக்கும்போது என்ன பண்ணும், ஆட்டம்ஸ் எல்லாமே அது கூட போய் பைண்ட் ஆகி அந்த இப்போ ஒரு ஸ்பெசிமன் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பெசிமனை நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். இந்த ஸ்பெசிமனில் நான் அசிட்டோன் போட்டுட்டேன், எத்தனால் போட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரான் கண்டக்ட் பண்ணுறதுக்கான எல்லா மீடியமே நான் இதில் போட்டேன். ஸோ ஆட்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்குது இந்த ஸ்பெசிமனில். ஸோ இது என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் கூட பைண்ட் ஆகுது. ஸோ பைண்ட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் கூட பைண்ட் ஆக போகும்போது அது தன்னோட ஸ்பெசிமனில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆட்டம்ஸையும் அது வந்து வெளியிட்டுருச்சு அப்படின்னா அந்த இமேஜ் நமக்கு ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அசிட்டோன் எத்தனால் நம்ம ஊற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸ் வெளியே போக விடாமல் நம்ம தடுக்கிறோம். தட் இஸ் த டாபிக். ஸோ தி ஸ்பெசிமன் இஸ் பிளேஸ்ட் இந்த ஸ்லாண்டிங் பொசிஷனில் வைக்கிறோம். ஸோ எஃப் ஸ்டெப், தட் இஸ் ஸ்பெசிமனை இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெசிமன் நம்ம எஃப் ஸ்டெப்னு சொல்கிறோம். ஸோ அந்த எலக்ட்ரான் பீமை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஸ்பெசிமனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். செம் என்ன பண்ணோம், செகண்டரி எலக்ட்ரான்ஸை டிடெக்ட் பண்ணி பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸை பார்த்து எக்ஸ்ரேக்கு எமிஷனை அமைச்சிடும். ஸோ த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் கம்ப்யூட்டர் மானிக்கல். ஸோ செம்மோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் கிரியேச்சர்ஸ் சச் இஸ் பாக்டீரியா, டயாட்டம்ஸ், போலன் கிரெயின்ஸ், நெமட்டோட்ஸ், அதர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் வியூ பண்ண முடியுது. ஸோ செம் வந்து 3D அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு ஆப்ஜெக்டோட 3D அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுக்குது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கானிசம் தட் இஸ் ஆர்கனல்ஸோட 3D இதை வந்து நம்மளால பார்க்கும் போது. ஸோ செம் இஸ் எம்ப்ளாய்ட் ஆன் த அனாலிசிஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் ஐ ஆஃப் த இன்செக்ட். ஸோ இன்செக்ட்ஸோட காம்பவுண்ட் ஐயை யூஸ் பண்ணி, ஸோ இன்செக்டோட ஐஸ் எப்படி நம்ம கூர்மையாக நம்மளால் அந்த ஐஸ் பார்க்குதோ ஸோ அதே மாதிரியான ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த செம்மில் வந்து இருக்குது. ஸோ ஹேர்ஸ், ஸ்கேல்ஸ் ஆஃப் அ பிளான்ட், அனிமல் சர்ஃபேஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால் செம்மில் பார்க்க முடியும். ஸோ செம் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்மால் ஆர்கியாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் அண்ட் ஃபாசில்ஸோட செம்மு ஸ்மால் ஆர்காலஜிக்கல் ஸ்பெசிமன் ஃபாசில்ஸை கூட நமக்கு படிக்கிறதுக்காக இந்த செம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். த ஹையர் ரிசால்விங் பவர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ஹையர் ரிசால்விங் பவர் எதனால இருக்குது, ஷார்ட் வேவ் லென்த் எலக்ட்ரான் பீம். ஸோ ஷார்ட் வேவ் லென்த்தில் ஒரு எலக்ட்ரான் பீமை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. So which of the following is used as a fixative in temp sample preparation or to provide contrast and stability? So fixative பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக எத்தனால் அசிட்டோனுக்கு ஓடிடக்கூடாது. ஸோ அதனால தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ கான்ட்ராஸ்ட்காகவும் ஸ்டெபிலிட்டிக்காகவும் எது யூஸ் ஆகுது, ஆஸ்மியம் டெட்ராக்சைடு யூஸ் ஆகுது. ஸோ இன் டெம் த ஸ்பெசிமன் இஸ் பிளேஸ்ட். ஸோ டெம்மில் ஸ்பெசிமனை எப்போ பிளேஸ் பண்ணுவோம், ஆன் அ காப்பர் கிரிட். காப்பர் கிரிட்ல தான் நம்ம ஸ்பெசிமனை பிளேஸ் பண்ணுறோம். விச் டைப் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரொவைட் சர்ஃபேஸ் டோபோகிராஃபி இன்ஃபர்மேஷன் இன் சர்வ். ஸோ செம்மில் சர்ஃபேஸ் டோபோகிராஃபியை பற்றி சொல்லக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்னென்னது, தட் இஸ் சர்ஃபேஸ் டோபோகிராஃபின்னு என்ன சொல்கிறாங்க, ஸோ செகண்டரியாக மூவ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த சர்ஃபேஸ் டோபோகிராஃபி. ஸோ இதை பற்றி யார் சொல்கிறா நமக்கு, செகண்டரி எலக்ட்ரான்ஸ். ஸோ செம் டிஃபர்ஸ் ஃப்ரம் டெம் மெயின்லி பிகாஸ் எப்படி டிஃபர் ஆகுதுன்றதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூசர்ஸ் விசிபிள் லைட்டு, கிவ்ஸ் 2D இமேஜ், ஸ்டடீஸ் இன்டர்னல் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், லைட் மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரி ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் இதுவே நமக்கு ஆல்மோஸ்ட் ஏஎன்சியை கொடுத்துரும். ஸோ பின்றது மட்டும் தான் நமக்கு இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். ஸோ செம்ம காட்டிலும் நமக்கு என்ன இருக்குது செம்மில், ஸோ டெம்மை காட்டிலும் செம்மில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிசிட்டி இருக்குன்னு பார்க்கும்போது 3D இமேஜ் நம்ம கொடுக்குறது யார் அப்படின்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். We'll meet in the next class. Thank you so much.